திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் பதில் என்ன? அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சியே இல்லை. அந்த வீட்டில் சாவு நடந்தால் இங்கேருந்து அவங்க போக மாட்டாங்க. இந்த வீட்டில் கல்யாணம் நடந்தால் அங்கேருந்து இங்கே வரமாட்டாங்க. ஒருத்தர் எதிர்க்க திமுக வருவார்னா அதிமுக இந்த பக்கம் போவார். அப்படி இருந்த கட்சி அது. சித்தாந்த அடிப்படையில் பார்த்தா கூட அதிமுகவும் திமுகவும் சமமாக பார்க்க முடியாது. மண்சோர் சாப்பிட்றதுலேருந்து மொட்டை போடுறதுலேருந்து சகலத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தது அதிமுக. எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த போதும் சரி, மூட நம்பிக்கையில் மூழ்கி போன பக்தி என்கிற பெயரில் எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் வளர்த்த ஒரு கட்சி அது. எப்படி அதிமுகவும் திமுகவும் நீங்கள் திராவிட இயக்கம்னு யார் சொல்கிறா? இன்றைக்கு தேவைக்காக சொல்லக்கூடியதை தவிர ரெண்டையும் சமமான ஒரு இதுன்னு சொல்லி ஒத்துக்குவாங்களா? திராவிட இயக்கத்தினுடைய பழைய விழுமியங்கள், பழைய கொள்கைகள், இவையெல்லாம் அதையெல்லாம் இப்போது அவர்கள் கடைபிடிக்கிறார்களா, நிறைவேற்றுகிறார்களா என்பது ஆழ்ந்த ஆய்வுக்குரிய விஷயம். உதாரணத்துக்கு சாதிய பாகுபாடு பிரச்சனை எடுத்துங்க. நாங்கள் களத்தில் நிற்கிறோம். சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக, ஆணவ கொலைகளுக்கு எதிராக. எந்த திராவிட கட்சிகள் வந்து நிற்குது? ஏன் நிற்க மாட்டேன்றாங்க? பெரியார் வந்து சாதியத்துக்கு எதிராக எவ்வளோ வலிமையாக பேசினார். இப்போ இருக்கிற தலைவர்கள் யாராவது பேசுகிறாங்களா? பழைய இதில் அது இல்லை. அதில் அரிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு, சரிவு என்பது ஏற்பட்டிருக்கு. தேர்தல் அரசியலுக்குள்ளே போய் மூழ்கிட்டாங்க. தேர்தல் அரசியலில் ஓட்டு வாங்கணும்னா எந்த சாதிக்காரனையும் பகிச்சிக்க கூடாது என்பது நிலைப்பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால தான் நாங்கள் ஓட்டை பற்றி கவலைப்படாதனால தான் நாங்கள் களத்தில் நிற்க முடியுது. உண்மை. எவ்வளோ பெரிய வேறுபாடு! உண்மைதான். அதனால் பழைய திராவிட இயக்கங்கள் அப்படியே இருக்குது, அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படியே உறுதியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. அதில் மிகப்பெரிய சரிவும் அரிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரம் அதுக்கு உட்பட்டு தான் மற்றது எல்லாம் என்கிற ஒரு சமரச போக்குக்கு அவர்கள் உள்ளாகி விட்டார்கள். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அதை பற்றி எங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்குது? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரே கட்சியானா எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? ஆட்சி அமைக்கிறது என்பதில் தான் நாங்கள் மாறுபடுறோமே தவிர, எதிர்காலத்தில் அவங்க எப்படி வேணா செயல்படலாம். எதிர்காலத்தில் எல்லாம் கலந்து ஒருவேளை இந்த புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கிறது, அது ஒரு நீடித்து நிலைத்து நிற்கின்ற மாதிரி நிலைமை வந்தால் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே கட்சி ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல கட்சிகள் இணைக்கப்பட்டிருக்கு, பல கட்சிகள் பிரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு நடக்காதுலாம் நான் நினைக்கல. அது வேறு விஷயம். பட் அவங்க வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் சமமாக பார்க்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. திமுக பழைய அதனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த விட்டா மிராசுகளை எதிர்ப்பது, அண்ணாவினுடைய எழுத்துக்கள்லாம் நீங்கள் படித்து பாருங்க. அதுக்கும் இப்போ இருக்கிற திமுகவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதுக்கு ஏற்ப தங்களுடைய செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொள்வது என்கிற நிலைமைக்கு அவங்க தாழ்ந்து போய்விட்டார்கள்.